எவ்வளோ மாங்கா நல்லா சேவல் மாதிரி மண்டெல்லாம் செவப்பா ப்ரௌன் கலர். கரெக்டா பாருடா. நான் நம்ம விகாஸ் ஆறுதோ எவ்வளோதான் வந்துக்குது. அவனுக்கு சிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால சிஎஸ் கூட வந்து இவங்க அப்பா இந்த பையன் எனக்கு ஃபர்ஸ்டே பிறந்திருக்காது, அதே எல்லா வேலையும் செஞ்சிருச்சிங்க. இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து நாமக்கல் வழியாக தாங்க சேலம் வந்தோம். நாங்கள் அதுதான் எங்களுக்கு ரூட்டே. எங்களுக்கு நாமக்கல்லில் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, மேலே பாருங்களேன் பச்சை துணி கட்டியிருக்காங்க. சிக்னலுக்கு நிற்கிறீங்க வெயிலில் வந்து ரொம்ப வெயிலில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பச்சை துணி கட்டியிருந்தாங்க. இது எனக்கு பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்ல, இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கட்டி விட்டாங்கனாக்கா இந்த சிக்னலில் நிற்கிற அந்த கொஞ்ச நேரமும் வெயில் தாக்கத்தால் ஜனங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க இல்லைங்களா. அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். கரெக்டா பாருடா. நான் நம்ம விகாஸ் ஆறுதோ எவ்வளோதான் வந்துக்குது. 421. 421. டே சூப்பர்டா. டே சத்தியமான உங்க போறாரு 421. தமிழ்ல 76, இங்கிலீஷ்ல 82, மேக்ஸ்ல 77, சயின்ஸ்ல 93, சோசியல்ல 93, டோட்டல் 421. சூப்பர் சூப்பர். ஆனாலும் விகாஸ் எடுத்தது உண்மையில ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னாக்கா வீட்டில் ஒரு நாள் கூட ஒரு ட்ரிப்பு கூட ஒரு நிமிஷம் கூட அவன் படிச்சதே கிடையாது. இதை வந்து நான் உண்மை ஒரு சேனல்லேயே சொல்கிறேன். நான் ஒரு ட்ரிப் கூட படித்தது கிடையாது. படிச்சிருந்தானே என் பையன் ஐயோ 500 பக்கம் 500க்கு 499 எடுத்துருப்படாடி. சூப்பர் தான் சொன்னால நான் தாண்டி அவனோட மார்க்கை கேட்ட கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் 2 பேருமே வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. அவன் ஒரு பக்கம் எங்கள் அக்காளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தான். நான் ஒரு பக்கம் எங்கள் மாமியாருக்கு எங்கள் சுகன்யாருக்கெலாம் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்ஸ்டால அனுப்பிச்சுடுறேன். என்னத்தை பார்த்துருக்குங்க இந்த குருவிங்க இவ்வளோ கற்றுதுங்க. ஏ பாம்புக்கு வந்துருக்கா? ஏ குருவிங்களா ஏன் கத்துறீங்க? போய் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஒரே சவுண்டு போடுதுங்க. ஏதாவது பூச்சி போட்டு வந்தால் தான் இந்த குருவிங்க இப்படி சத்தம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. போய் அசாத பார்க்கலாமா? ஏ கீழே பாரு, கீழே எங்கேயாவது பாம்பு போதான்னு பாரு. அதான் சண்டை பண்ணுதுங்களா? நீ சண்டை பண்ண மாதிரி அதுங்களும் சண்டை பண்ணுதுங்க. இல்லைப்பா, ஏதாவது பூச்சிங்க பாம்பு கிம்பு கண்ணில் பார்த்தா தான் குருவிங்க கத்துங்கன்னு சொல்லுவாங்க. பக்கத்தெல்லாம் போய் நிற்காத. எங்கேயாவது பாம்பு போகிறத பார்த்துருக்கும். என்னடா கத்துறீங்க? என்னத்தை பார்த்தீங்க? நான் சொன்னேன்ல அந்த அந்த கருவேப்பிலை மரத்துக்குள்ள பாம்பு இருக்குது. பாருங்க பாருங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பாம்பு இருக்குது பத்தியா? நான் சொன்னல அந்த குருவி எல்லாம் கத்துறதுக்கு காரணம் அதேதான்.
பாம்பு இந்த கருவேப்பிலை மரத்துலேருந்து இப்போ எங்கே போகுதுன்னு தெரியல. ஐயோ எனக்கு எல்லாம் சிலுக்குது. குருவி எப்பவுமே கத்துனுச்சுன்னா அதட்டி கடிப்பியாடா? ஏதாவது ஒரு சாக்கு பையில பிடிச்சலாம். யாராவது கூப்பிடு துணைக்கி, யாராவது கூப்பிடு துணைக்கி. பார்த்தீங்களா, இந்த குருவிங்க எப்போவுமே கத்துனுச்சிங்கன்னா பாம்பு இருந்தால் மட்டும்தான் குருவிங்க கத்துங்க. பார்த்தீங்களா, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்னடா சத்தம் பண்ணிட்டு அது கருவேப்பிலை மரத்தை பார்த்தே கத்துனுச்சிங்க. கரெக்டாக மரத்தை ஆட்டலான்னு போனாக்கா பாம்பு உள்ளேருந்து வருது. சரி, ஏதாவது ஒரு சாக்கு போய் எடுத்து வந்து பாம்பை பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது தூரமாக விட்டுட்டு வந்துடலாம். மரத்து மேலே ஏறி உக்காந்துருக்குது பாருங்களேன். நாளைக்கெல்லாம் ஐநாவில் பறிக்க சொல்லிக்கலாம். எவ்வளோ மாங்கா. இப்போ எங்கே வந்து கிளம்பி ரெடியாக இருக்கோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு போகலான்னு. விகாஸ் தம்பி வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டான் இல்லைங்களா, அதனால் அவனுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக வேண்டி இன்றைக்கி வந்து டிடி ரிட்டர்ன் 2க்கு போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாடா. ஏன்னா போய் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வரலான்னு. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வரல, நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போகிறோம். ஓகே வாங்க, இன்றைக்கி அந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். நான் நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்து சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் சொன்னீங்க நான் போயிட்டு வந்தேங்க்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு அது உண்மையான எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம vlog சேனல் மூவி ரிவ்யூ சேனல் மாறுறீங்க. மூவி ரிவ்யூ சேனல் ஆகுது. அது என்னமா நமக்கு பிடிச்சதா நம்ம நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறது என்ன, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறோம் நம்ம. ஓகே சரி போலாமா? அப்பலாம் நல்லா சேவல் மாதிரி மண்டெல்லாம் செவப்பா ப்ரௌன் கலர் ஆயிட்டு சேவல் மாதிரியா. என்ன கலாய்க்கிறதுக்கு அடுத்தவங்களே தேவையில்லடா, நீ ஒருத்தனே போதும்டா எனக்கு. நான் கலாய்க்கல, செல்லமா சொல்றேன். செல்லமா சொல்றியாடா? சண்டை கோழி சொல்லுது. இன்னைக்குதான் நானும் கோயிலுக்கு போகிறேன். எதுல கோயிலுக்கு தான் நீங்க நம்ம ஓம் தியேட்டருக்கு வந்தாச்சு. இது கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி இல்லை ஸ்க்ரீன் ஒன்று. படம் வந்து அவ்வளோ சூப்பர்னா சொல்ல முடியாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோடய கருத்து சொல்கிறேன். நான் நல்லா சிரிச்சிட்டு வரலாம். அதில் இருந்த காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. சந்தானத்தோடைய காமெடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சிரிச்சிட்டு தான் வர முடியுமே தவிர மற்றபடி அந்த படத்தில் எந்த ஒரு கதையுமே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்ன எடுத்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த செகண்ட் பார்ட் வந்து என்ன அவங்க சொல்கிறாங்க என்னன்னே எனக்கு எதுவுமே புரியல எனக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் படம் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னை பொறுத்த வரையும் கொஞ்சம் நேரம் போய் சிரிச்சிட்டு வரலாம், அவ்வளோதானே தவிர படம் வந்து சூப்பர் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. கூல் தான் ப்ரோ, சில் ப்ரோ, அரிப்பு மருந்து இச்சுகாட். நாளைக்கு பேசலாம் ப்ரோ, பை ப்ரோ. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மேச்சேரியே வந்துட்டோம். இவங்க அப்பா இல்லாதனால எங்கேயும் டவுனில் எங்கேயும் சாப்பிடல. நாங்கள் சரி மேச்சேரிலேயே வந்து ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற நம்ம சினிமா தேட்டருக்கு முன்னாடி தாங்க இந்த கடை இருக்குது. அங்கே தான் வந்து டிஃபன் வாங்கினோம். அதுவும் ஐ லவ் மேச்சேரிலாம் போட்டிருந்தாங்க. அடடா நம்ம மேச்சேரியில் அப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வாங்கினோம். வந்தது வீட்டுக்கு வந்தோமோ இல்லையே எங்கள் மயிலு பண்ணுற சேட்டை பாருங்கள். அப்படி கொஞ்சம் நான் வந்துட்டு பக்கத்தில் அவன் வரான்னு உடனே இது வருது பாரு. நீ வந்தீனாக்கா ஐயோ கொஞ்சதுப்பா. என்ன வேணும் உனக்கு? நீங்களாம் சாப்பிடலன்னா நீங்களும் சாப்பிடலையா? மயிலு இன்னைக்கு வந்து அடுத்த நாள் செஞ்சுட்டு இருந்த கேக் இந்த கேக்கு தான். இது ஃபாண்டன்ட் கேக்கு. உள்ளார வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஃபாண்டன்ட்டும் இருக்கு. இது வந்து ஃப்ரோசன்ல வரும்ல அந்த பொம்மை, ஃப்ரோசன் பொம்மை. இதில் வரது ஓலாஃப் இது பேர். இது ஒரு டிசைன் கேக்கு. அடுத்து இது வந்து எக்லெஸ் கேக்கு. இது வந்து காஃபி ஃப்ளேவர்.
சாப்பிட்றீங்களாங்க? அவர் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. ஏங்க? இது வந்து ட்ரீம் கேக்கு. இது வந்து இப்படி உடச்சி இப்படி எடுத்து சாப்பிட்றது. கீழே கேக் இருக்கும். ஓகே. விதவிதமாக கேக் வருது இப்போ. என்னங்க? அந்த இது வந்து சைவ மீன், சைவ மட்டன் இருக்குங்கிறாங்கல்ல. ஆமாங்க, சைவ மீன் சொன்னது ஞாபகம் வருது வீட்டில் இருக்கிறது. அதனால அந்த மாதிரி மீனுன்னு நினைச்சிட்டே அந்த சைவ மீன் திங்கணும். முட்டை சாப்பிட்றதுல முடிவு பண்ணியாச்சு. அது கேக்கு முட்டைன்னு விட்டாச்சு. அதில் லெஸ் கேக்குன்னு தின்னோம்னா அப்புறம் அந்த முட்டை திங்கன்னு கேக்கு திங்கன்னு யோசனை வரும். அதனால விட்டுறணும். அவ்வளோதான். சரி சரி, வந்து டேஸ்ட் பண்ணுங்க நீங்க. சரி, நான் சாப்பிட்றேன். இதுவும் நல்லா இருக்கும். கீழே கேக்கோட எடுத்துறேன். கொஞ்சம் சாக்லேட் ஓவர் ஃபில்டாக இருக்கும். இந்த விகாஸுக்கும் வர்ஷாக்கும் பிடிக்கும். அவங்க தான் ரொம்ப சாக்லேட் விரும்பி திங்கிறாளுங்க. சூப்பராகுது. இது என்னன்னு தெரியல, ஆனால் சூப்பராகுது. ட்ரீம் கேக் அதுக்கு பேர். ஒரு 7 லேயர் இருக்கும் நடுவில். இது சாப்பிட்டு பாருங்க. இது காஃபி ஃப்ளேவர். இது க்ரீமாக சூப்பராகுது. இது வந்து காஃபி ஃப்ளேவரு. வெஜ்ஜு கேக்கு. வெஜ்ஜு இது எப்படி பட்டர் க்ரீம் கேக்கு. டெய்லிக்கும் கேக்காக சாப்பிட்றோம். அப்படியே விதவிதமான கேக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? 2 லேயர் மட்டும் பண்ணிக்கோ சின்னதாக. இந்த க்ரீம் கேக்கு திம்பாங்கல்ல, அதுதான். கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல சாக்லேட் கேக்கு, அது மாதிரி இருக்குது. காஃபி ஃப்ளேவர் வருதா? லைட்டாக அந்த முழுங்கும் போது அந்த எசன்ஸ் வரும் கடைசியாக. அதான் தெரியல, மற்ற சாக்லேட் கேக் டேஸ்ட் வருது. இவன் பார்த்தீங்களா உட்காந்துட்டு இருக்கிறான் ரெடியாக. என்னை ஓப்பன் பண்ணுங்க உடனேன்னு. விகாஸ் தம்பி இல்லை, ஊருக்கு போயிட்டான் இல்லைங்களா? அதனால சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அதனால நாளைக்கு கட் பண்ணி வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட போகிறேன். அவ்வளோதான். இது கட் பண்ணுங்க. இவனை கத்தி வச்சு தான் கட் பண்ண முடியும். ஃபாண்டன்ட்டு நானும் கட் பண்ணணுமா? அந்த விகாஸ் பர்த்டேக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி கேக்குது. சூப்பர். நீ பர்த்டேக்கு கேக் பஞ்சம் இல்லாமல் செஞ்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இது வந்து மதர்ஸ் டேக்கு வெட்டி சாப்பிட்றேன் எங்கள் அம்மாக்காக. இது சாக்கோ ட்ரஃபிள் கேக். இது வேற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருக்குது. ஆமாம், இது வித்தியாசமாக இருக்குது. இந்த ஐஸில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். ஆனால் இது ஜில்லுன்னு இருக்குது. இன்னும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இனிமேல் ரெடி ஆகிட்டா நல்லா. அந்த ஃபாண்டன்ட்டை சாப்பிடாதீங்க. என்ன இருக்குது ஃபாண்டன்ட்? இது சாப்பிட்லாம் தான். எது உங்கள் 3ல் எது உங்களுக்கு ஃபேவரெட்டு? இது ரொம்ப நல்லா இருக்குது. சாக்கோ ட்ரஃபிள் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது இது செகண்ட். இது செகண்ட். இது தேர்டு தான் வெஜ் கேக்கு. வெஜ்ஜு இறங்க மாட்டேங்குது கேக்கில் கூட. ஏன்னாக்கா சும்மா நார்மலாக வந்து இதுதான் இருக்குது. அது காஃபி கேக்கு. சாக்லேட் ஃப்ளேவர். இதுதான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் வருது. அந்த க்ரீமை லைட்டாக நக்கி பாருங்க. இப்படி எடுத்து போட்டிங்களா, அந்த க்ரீமை நக்கி பாருங்க. அதில் தான் அந்த சாக்லேட், அந்த காஃபி ஃப்ளேவர் நல்லா தெரியும். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர்லாம் தெரியல. காஃபி ஃப்ளேவரே வரலையா உங்களுக்கு? ஆனால் இது வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்கு இதுங்க ரெண்டும் இருக்கிற சாஃப்ட்னஸ் இது அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், எப்பயுமே வந்து எக் கேக்குக்கு வர சாஃப்ட்னஸ் எக்லெஸ் கேக்குக்கு வராது. கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும். சாப்பிடாது, ஆனால் ரொம்ப ஸ்பாஞ்சா இல்லை. இந்த அளவுக்கு ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் போது அது கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி தெரியுது. இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது இந்த டிசைன் கேக்கு. இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. டிசைன் எப்படி பண்ணிட்டு வந்துருக்கிறேன். பொம்மையெல்லாம், இந்த பொம்மையெல்லாம் நானே பண்ணேன் கையில். நான் தான் இங்கே இருக்கிறதுலே கஷ்டமான பொம்மை எடுத்துக்கிட்டேன், மூஞ்சி வர மாதிரி. மித்தங்கெல்லாம் வெறும் டெடி பியர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பொம்மையை எடுத்து சாப்பிடலாமா? ஆனால் அவன் ஃபாண்டன்ட். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பீஸா தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. விகாஸ் தம்பி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ப்ரிங் ரோலும் செய்கிறாரு, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலும் செய்கிறாரு. ஏன்னா மத்தியான சாப்பாடு இறங்கல ஐயாவுக்கு. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸு நான் செய்கிறதுக்கு முன்னாடி அவரே இப்போ இறங்கிட்டார் களத்தில். பசிக்கும்ல பாருங்களேன், என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான் அவனே. விதவிதமாக சாஸ் எடுத்து போட்டு அதுக்கு மேலே ஏதோ க்ரீம்லாம் போட்டு
சீஸும் சீவி போட்டான். பரவாயில்ல, பசிக்கிற டைம் அவங்களுக்கு பிடிச்சது இப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு எதுவும் தொந்தரவு இல்லாமல் போயிடும். வேண்ட தம்பி? ம் சரி, எனக்கு ஒரு பீஸ் செஞ்சு கொடு. முதல்ல ஒரு டெஸ்டிங் எலிக்கு கொடுத்து பார்க்கலாம். ஓ, டெஸ்டிங் எடுத்து பண்ணியிருக்கியா? வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குதுடா. அவ்வளோ தாண்டா பீஸாவே. நீ ஏன் இது போடல, குடமிளகாலாம் வைக்கல? இல்லையா? அதான் நல்லா இருக்குது பீஸா, சூப்பர். இது வந்து யாருக்காக செஞ்ச பீஸா? யாருக்காக? உன் பாசமலருக்காகவா? ஒரு எலிக்காக செஞ்சுருக்கோம். ஒரு எலிக்காக செஞ்சுருக்குவியா? டெஸ்டிங். எப்போவுமே நானே தான் விக்காஸுக்கு செஞ்சு தருவேன். ஆனால் இன்னைக்கு விக்காஸ் செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது பீஸா. எதுனா போட்டு இது வித்தியாசமாக செஞ்சுருக்கான். அடுத்து ஸ்ப்ரிங் ரோலா? பையன் செஞ்சு கொடுத்து உட்காந்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் தாங்க. சைடில் கொஞ்சம் இது படிச்சுக்கோ, கேட்குறீங்க. சரி, அவன் சொல்லவே மறந்துட்டேன். நீ என்ன குரூப் எடுத்துக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லவே இல்லையா விட்டாசு? அதான் குரூப் எடுத்துக்கிறா? கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக், அக்கௌண்ட்ஸ், அப்புறம் காமர்ஸ். இந்த குரூப் தான் எடுத்துக்கிறாங்க. அவனுக்கு சிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால சிஎஸ் கூட வந்து இவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் பார்க்கணும் ஆசை. பிஸ்னஸ் இருக்கணும்னு இவங்க அப்பாவுக்கு ஆசை. அதனால ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த கோர்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, இந்த கோர்ஸ் நல்லா இருக்குதா, இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் என்னென்ன இதுக்கு மேலே படிக்கலாம் அப்படிங்கிறத யாருக்கு தெரியுமோ அவங்களாம் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஓகே. சரி, ஸ்ப்ரிங் ரோல் சொல்கிறேன். நியூஸ் முடிய போகுது. விகாஸ் தம்பி அடுத்ததான் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னாக்கா, எங்கடா அது ஸ்ப்ரிங் ரோலு? இந்த ஃபேன் ஆஃப் பண்ணு, லைட்டை போடுறா. ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுட்டான். ஒரு சின்ன வேலை கூட எனக்கு வைக்கலிங்க. இந்த பையன் எனக்கு ஃபஸ்ட்டே பிறந்திருக்காது, அதே எல்லா வேலையும் செஞ்சிருச்சிங்க. இப்போ சுட்டுதான் என் கையில் கொடுக்குறான். சுடுதுடா, இருடா. சூப்பர் சூப்பர். சீஸ் போட்டு பண்ணியிருக்கிறான்ப்பா. சூப்பர்டா தம்பி. சாப்பிட்டு பாரு ஒன்று. நீ எப்படா சாஸ் தொட்டு தொட்டு சாப்பிட்ற? எனக்கு அது சாஸ் தொட்டு இது பிடிக்கவே இல்லை. சும்மாவே சாப்பிடு, நல்லா இருக்கும். மசாலா வந்து நல்லா இல்லை. நல்லா உள்ள மசாலா நல்லா இல்லையா? அது நான் ஒற்றும் சொல்லித்தரேன் எப்படி என்ன மசாலா போடணுன்னு. சூப்பர்டா, இந்தளவு கற்றுக்கிட்டியா, எனக்கு அதுவே போதுண்டா. அங்கே அடுப்பில் பாரு. முள்ளமாக திருப்பி போடணுங்கண்ணே, எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு. சரி, ஓகே. பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்காவது சமைக்க தெரிஞ்சாவே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.